அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு சார்ந்த மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவைக்கு எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் கடந்து இப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டாந்துருக்காங்க. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விஷயம். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்ததுங்கிறது ரொம்ப துயரமான ஒரு விஷயந்தான். அதனால் மாணவர்கள் பட்ட இன்னல்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் மத்திய அரசு இது சம்மந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து 13 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை முன்னிட்டு இந்த மாணவர்களோட எதிர்காலம் பாழ்பட்டு விடக்கூடாதுன்னு உடனடியாக ஒரு மறு தேர்வு வச்சு அதையும் இன்றைக்கி மாணவர்கள் முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிஞ்சதே பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மத்திய அரசு சந்தேகப்பட்டிருக்கு. 13 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீவிரமாக விசாரணை போகும். இப்போ மோடிஜி என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இதற்காக விரைவு நீதிமன்றங்கள் அறிவிக்கப்பட்டு குற்றங்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்கிறதுக்கு வழி செய்வோம். எதிர்காலத்தில் இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்னவோ அந்த ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. இனிமேல் ஆன்லைனில் எக்ஸாமு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கு மத்திய அரசு. அடுத்த வருஷத்துலேருந்து அப்படி தான் நடக்க போகுது. இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு மனோபாவம் எதிர்கட்சிகளிடம், குறிப்பாக காங்கிரஸ், ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்களோட இதில் ரொம்ப பின்னி பிணைஞ்சு அவங்க ஒருமித்த கருத்தில் இருக்காங்க. சர்வதேச அளவில் இந்தியாவோட நல்ல ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அதை டேமேஜ் பண்ணணும். அதற்கு தோதாக எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தங்களுக்கு தேவையான ஒரு பொம்மை அரசாங்கத்தை இந்தியாவில் கொண்டாடணும். மன்மோகன் சிங் பீரியட் மாதிரி அப்படி கொண்டாந்தால் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிக்கலான்னு என்னென்ன உலக நாடுகள் நம்மகிட்ட நட்போடு இருக்கலாம். ஆனால் அவரவர்களுக்குன்னு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கத்தான். அதற்கு ஒத்துப்போகக்கூடிய, துணை செய்யக்கூடிய உள்நாட்டு துரோகிகள் மிகுந்த நாடாக இந்தியா மாறிடுச்சுங்கிறது இப்போ டெல்லியில் நடந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவ்வளவு தேசவிரோத கும்பலும் இங்கே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ இப்படி தான் ஊடுருவினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சுயரவு வெளியில் வந்துச்சு. அதை நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பித்த போராட்டம் பின்னால் வேறு லெவலில் கொண்டு போனாங்க. அது அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க. அதே போல் தான் இன்றைக்கி இந்த நீட்டுங்கிற ஒரு பிரச்சனையை முன்னால் வச்சுட்டு அத்தனை பேரும் தேசவிரோத சக்திகள் எல்லாம் ஒன்றா கூடியிருக்கு. அது தெரியாமல் ஜென்சி இளைஞர்கள் என்று சொல்லி இருக்கக்கூடியவர்களை உணர்ச்சியை தூண்டி அவர்களுடைய அறிவை மழுங்கடிக்கிறாங்க. இவெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. அதாவது தடியடி நடத்தினது தப்பு, கண்ணீர் புகை விட்டது தப்பு அப்படின்னு. ஒரு கலவரம் நடந்தால் எப்படி கட்டுப்படுத்தணும்? அந்த வீடியோக்களில் அவங்களாம் பார்த்தாங்களா இல்லையா? போலீஸு ஷீல்டோடு உட்காந்துருக்காங்க. அவங்கள எகிரி எகிரி அடிக்கிறானுங்க, கட்டையை வச்சு சாத்துறானுங்க. ஒவ்வொரு போலீஸையும் தனியாக இழுத்துட்டு போய் குண்டாந்தடியை அடித்து பின்னி சட்டையை கிழித்து மூஞ்சை கிழிக்கிறாங்க. தொலைக்காட்சி நிருபர், பெண் நிருபரை கட்டி பிடிச்சி இழுத்து கசக்கிறானுங்க. இதெல்லாம் நீட்டு எதிர்ப்புக்கு போராடக்கூடியவர்கள் செய்யக்கூடிய உண்மையான விஷயமா? பாலஸ்தீன கொடியை வச்சுட்டு இங்கே இது பண்ணுறாங்க. பாலஸ்தீன கொடிக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது போக ஒரு மார்க்கத்தின் இதை சேர்ந்தவர் ஒரு காரு பெட்ரோல் டேங்கை திறந்து தீக்குச்சியை போடுறாரு. அதுவும் வீடியோ வருது. போலீஸ் கண் எதிர்ப்புறையே செய்கிறாரு. அதை போய் தடுக்க போகிறாங்க. நல்ல வேலையை பெரிய அசம்பாவிதங்களில் அவ்வளவு பொது சொத்துக்களையே சேதம் பண்ணியிருக்காங்க. கார்களை உடைச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சார்பையும் இது பண்ணக்கூடாதா? ஒரு மாணவர்கள் போராட்டம் இப்படி தான் நடக்குமா? எல்லாம் ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரிகள்லாம் சேர்ந்து இதுக்கு ஊக்குவிக்கிறாங்கங்கிறது அடுத்த ஸ்டேஜ். என்ஜிஓக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சுது. இந்தியாவோட இறையாண்மையை கட்டி காக்கக்கூடிய பாராளுமன்றத்தை நோக்கி பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம், மோடியை கொல்வோம் அப்படின்னு பேசிட்டு மார்ச் பாஸ்க்கு போனாக்கா எந்த தேசத்தின் அரசாங்கம் தான் சும்மா இருக்கும்? தூக்கி போட்டு வெளுக்கலைன்னா ஆண்மை இல்லாத அரசுன்னு சொல்லுவாங்க, கையாலாகாத அரசுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது எதுவுமே இங்கே ஒத்து வர முடியாத ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, குறிப்பிட்ட இயக்கம் தன்னுடைய கொள்கையை முன்னெடுத்து செய்யக்கூடிய விஷயமாக இது இல்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற பேரில் அந்நிய சக்திகளின் தூண்டுதலால் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான்.
இனிமேல் அவனாலேயே நிப்பாட்ட முடியாதுங்கிற லெவலுக்கு இது போகுது. இது போக இந்தியாவோட மற்ற மாநகரங்களிலும் பரவக்கூடிய நிலைமையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே காற்றை சுவாசித்து இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே புகழடைஞ்சு பணம் சேர்த்து தேச விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிற நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் முதற்கொண்டு போகிறாரு. இதுக்கு பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் ஆதரவு கொடுக்கறதுக்கு அவங்க யாரு? அப்படி என்ன உங்களுக்கு நீட்டு அந்த நாட்டுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை? மாணவர்கள் மட்டும் போராடட்டும். மாணவர்கள் போராடாம இதை சாக்க வச்சு அரசியல் குண்டர்கள் உள்ள இறங்கி எல்லா பொது சொத்துக்களையும் சேதம் விளைவிக்கிறது எந்த நாடு பொறுத்துக்கும்? இதே ராகுல் காந்தி ஒருவேளை பிரதமராக இருந்தாருன்னா அவர் வீட்டை போய் அவரை கொல்ல போறேன்னாலோ பாராளுமன்றத்தை நோக்கி உள்ள போனாலோ அவரு ஒத்துக்குவாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஒத்துக்குவானா? இன்னைக்கு ஜென்சி இளைஞர்கள் அவர்களே ஒருத்தர் பிரதமராக வந்தா அது மாதிரி அவங்க விட்டுருவாங்களா? ப்ரொடக்ஷன் இல்லாமல் வாங்க வாங்க வீட்டை உடைச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தலைகுனிவு. அதாவது பிஜேபிக்கு தலைகுனிவு, மோடிக்கு தலைகுனிவு பண்ணுறோம், அவங்கள இது பண்ணுறோம், ஆட்சியை விட்டு அகற்றுறோங்கிற ஒரு குறிக்கோளை காமிச்சிக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தன்னை வாழ்வித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே கேவலமான நிலைமையை உருவாக்குறாங்க. அதான் உண்மை. ஹைட்ரஜன் ரயில் இது உலகத்திலேயே 5வது நாடு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ரயிலை இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ரயில் ஆரம்பித்து ஒரு 5-6 நாள் கூட ஆகலை. அந்த ரயில் மேலே கல் விட்டுருக்காங்க. அங்கே போய் இன்னும் கலவரம் பண்ணியிருக்காங்க. வறுமை கோட்டுக்குள்ளே 10க்கு 4 பேர் இருந்ததை இன்றைக்கி 20க்கு 2 பேர் 3 பேர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டாந்து இந்தியாவை பொருளாதார வளர்ச்சியிலையும் பல துறைகளில் தன்னிறைவு அடைகிறதுலையும் விவசாயத்தில் புரட்சியும் பண்ணி இவ்வளவு எல்னினோ பிரச்சனை, இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு இடையில, இங்கே இஸ்ரேலு ஈரான் வாருக்கு இடையில கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் இன்னைக்கு கிடைக்க வச்சு நாட்டை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற இந்த அரசாங்கத்தின் மீது இவ்வளவு வன்மம் இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் ஜென்சி இளைஞர்களை தூண்டி விடுகிறார்கள். இந்த ஜென்சி இளைஞர்களை எல்லாரையுமே 19 குறை சொல்லக்கூடாது. அவங்களோட உணர்வுகளையும் மதிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எண்ணத்திலேயோ ஆணவத்திலேயோ செய்யக்கூடிய கட்சி பிஜேபி கிடையாது. மோடிஜி அது மாதிரி செய்ய மாட்டாரு. ஒரே நேரத்தில் 7 மாநிலங்களில் 356 சட்டப்பிரிவை இது பண்ணி மாநில அரசுகளை கலைச்சாங்க. அதாவது காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறப்ப. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வாஜ்பாய் பேரிலையும் சரி, இன்னைக்கு இருக்கிற மோடிஜி அரசாங்கத்திலையும் சரி, இத்தனை ஆண்டு காலத்தில் மாநில அரசு ஜனாதிபதி ஆட்சி அறிமுகப்படுத்தினாங்க, அமல்படுத்தினாங்கிற இது நிலைமை இருக்கா? அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிற ஒரு விஷயத்தை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி. ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஸ்டாண்டு. அதைத்தான் மேற்கு வங்காளத்திலையும் செஞ்சு காமிச்சாங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதாவது மோடி ஆகாது, பிஜேபி ஆகாது, ரைட், அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் இந்தியாவே ஆகாதுன்னு சொல்லி தாய்நாட்டுக்கு எதிராக தாய்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு இவ்வளவு கேவலமாக இறங்குறதுக்கு என்ன உங்களுக்கு இது? அதில் என்ன சாதிக்க போறீங்க? மக்களை திசை திருப்பி ஏமாத்தினதெல்லாம் போதாதா? கூடுமானவரை அந்நிய சக்திகளுக்கு கைக்கூலியாக இருந்து வேலை செய்ய, ஏஜெண்டாக வேலை செய்ய முடியும். அதை தவிர இவர்களால் இன்னொன்று அதுக்கடுத்தது தங்களை வளப்படுத்திக்க முடியும் தனிப்பட்ட முறையில். அரசுகளுக்கோ சராசரி மக்களுக்கோ அல்லது இந்த நாட்டுக்கோ நல்ல திட்டங்களை கொண்டாந்து அதை எப்படி பொறுப்பாக கொண்டு போகணும், எப்படி தேசத்தை வழி நடத்தணும், எப்படி முன்னுக்கு கொண்டாடணுங்கிற இது அவங்களுக்கு கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் நாம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த காரணத்தை முன்னிட்டும் பிஜேபி எதிர்க்கிறது, மோடிஜியை எதிர்க்கிறதெல்லாம் வேற, அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் இந்தியாவை கருத்தியலாக மோதுங்க, காழ்ப்புணர்ச்சியோட மோதாதீங்க. அதுதான் விஷயம். போராட்டம் வெடிக்குது, புரட்சி வெடிச்சிருச்சு, அதை வந்துருச்சு, இதை வந்துருச்சு, அந்த நாட்டை பாருங்க, இந்த நாட்டை பாருங்க, அது மாதிரி இங்கே வந்துருச்சு, அதோட முடிஞ்சா போதுமா? அது மாதிரி புரட்சி பண்ணி நாடு வந்துருச்சு, என்ன மாற்றங்கள் கிழிச்சிட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம்? தொன்மையான புகழ் மிகுந்த நாட்டை ஒரு சாதாரணமான கேவலமான அரசியல் காரணங்களை முன்னிறுத்தி பிரிவினை சக்திகளை எல்லாரும் போய் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்களே, அதை மக்கள் நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா நாட்டுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. அந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் இதை தீவிரமாக அனலைஸ் பண்ணுங்க.
கவர்மெண்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்குது, அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குங்கிறத பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்கள். அதனால் எல்லாரும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசிற்கு, மோடிஜி அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணி அவர் கூட கைகோர்த்து நிற்கணும். இந்த தேச விரோதிகளை தனியாக அடையாளம் கண்டு மத்திய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது அவர்களாக கொடுத்த வாய்ப்புங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது பெருச்சாளிகளை தேடிக்கிட்டு இருக்கான், கரப்பாம்பூச்சியை தேடிக்கிட்டு இருக்கான், தானாக வலையில் சிக்கியிருக்கு. இனிமேல் இவர்களை, இந்த நாய்களை வச்சு செய்யணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி செய்யலை அப்படின்னா இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளையும். அதை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த போராட்டத்துலேயும் ஆஞ்சநேயர் கோயிலில் கல் விடுறது, அப்புறம் அடுத்த நாட்டுக்கு ஜிந்தாபாத் போடுறது, இதெல்லாம் என்ன இது? நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், அந்த இதுதான் சொல்லி சில மார்க்கங்களோட ஸ்லோகங்களை சொல்கிறது. இதெல்லாம் என்னென்னா ஒட்டு மொத்தமாக இந்துக்களை எதிர்க்கணும், இந்திய அரசை எதிர்க்கணும். அதன் மூலமாக இந்துத்துவான்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல பிஜேபி, அதை காலி பண்ணணும். ஆளுமையோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய மோடிஜியை எப்படியாவது இது காலி பண்ணணும். இதுதான் இந்த ஒற்றை நோக்கம்தான். இதை அனைவரும் புரிஞ்சுக்கணும். இதை பல கிறிஸ்தவர்கள் புரிஞ்சிருக்காங்க, பல இஸ்லாமியர்களும் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இந்த நாடு இன்னமும் தெளிவாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாட்ச் பண்ணுறது பத்தாது, அவரவர்களுக்கும் பகிரணும். இது முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட, அந்நிய சக்திகளால் திட்டமிடப்பட்டு தூண்டிவிடப்பட்ட உள்நாட்டு துரோகிகளின் ஒத்துழைப்போடு இயங்கி கொண்டிருக்கும் ஒரு போராட்டம். நிச்சயமாக இது முடிவுக்கு வரும். பாரதிய ஜனதா கட்சி அரசு அவ்வளவு கேவலமான செயல்படாது. நிச்சயமாக இதுக்கு தனிப்பட்ட விரைவான நிரந்தர தீர்வை கொண்டு வருங்கிறத நான் நம்புகிறேன். நிச்சயமாக நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.